Jim Jim Tones. Hi aunty. Hi. உன்னோட பேர் என்ன? அனிகா. Nice name. ஆண்டி உங்க தோட்டத்துல இவ்ளோ செடி இருக்கு. ஆனா ஒரே ஒரு பூ தான் பூத்திருக்கு. என்ன பண்றது? எனக்கும் இந்த பூச்செடிக்கும் ராசியே இல்லன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நிறைய பூ கிடைக்கும். அடடா, நீ எனக்கு டிப்ஸ் தரியா? சரி, உள்ள வா. உனக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் தரேன். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுல உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு பூமிகா ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கா. அது இந்த ஊரெல்லாம் விட பெருசு. அடேங்கப்பா. ஆமா, அந்த தோட்டத்தை நாங்க 2 பேர் தான் உருவாக்கினோம். அதனால எனக்கு எல்லாமே தெரியும். தேங்க்ஸ் ஆண்டி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரி, நேரம் ஆகுது. என் ஃப்ரெண்ட் அங்க தனியா இருப்பா. அதனால நான் இப்ப கிளம்புறேன். பாத்து பத்திரமா போ. நாளைக்கும் வருவேன். பாய் ஆண்டி. பாய். ரேணுகா, ஐஸ்கிரீம் சாப்பிடாம டேபிள் மேலே வச்சிருக்க. உன்னை நம்பி வாங்கினதே வேஸ்ட். ஐயோ, அவ சாப்பிடாமலே விட்டுட்டாளா? இல்லையே, அவ சாப்பிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொன்னாலே. யார் வந்தா? அனிகான்னு ஒரு சின்ன பொண்ணுங்க. அவ யாருன்னு எனக்கு தெரியாத. ஆனா அவ படு சுட்டி. அவளோட பேசுறப்போ நேரம் போனதே தெரியலங்க. அது உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஹாய் ஆண்டி. டெய்லி வரையே உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நான் என் ஃப்ரெண்ட் பூமிகா கூட தான் இருக்கேன். நான் இல்லனாலும் அவளே தோட்டத்தை பாத்துப்பா. அச்சச்சோ, உனக்கு அப்பா அம்மா இல்லையா கண்ணா? இருக்காங்களே, ஆனா எனக்கு பூமிகா கூட இருக்கதான் பிடிக்கும். சரி, உன்னோட கார்டனை பத்தி சொல்லு. அங்க என்னென்ன பூக்கள் எல்லாம் இருக்கு? இந்த உலகத்துல உள்ள எல்லா பூக்களுமே எங்க தோட்டத்துல இருக்கு. ஆலமரம் சைஸ்ல ரோஜா மரம் இருக்கு. அது ஃபுல்லா பூக்களா தான் இருக்கும். புளிய மரம் மாதிரி ஒரு பெரிய மல்லிகை பூ மரம். அப்புறம் நிறைய தாமரை பூ கூட இருக்கு. இரு, தாமரை பூ தரையில தானே வளர்ந்துருக்கும்? ஆமா ஆண்டி. சரி சரி, மேல சொல்லு. உண்மைதான் ஆண்டி. எங்க கார்டன்ல இருக்கிற மல்லிகை பூ மரத்தை நைட்டு பார்க்க தான் அழகா இருக்கும். நட்சத்திரங்கள் மாதிரி மின்னும். அப்புறம் ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுல எல்லா பழமும் கிடைக்கும். மேங்கோ, ஆப்பிள், கிரேப்ஸ், பப்பாயா, அதே மாதிரி நிறைய. அதை தான் நாங்க சாப்பிடுவோம். பூமிகா, நம்மள பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். நீ அந்த லாவெண்டர் ட்ரீ கிட்ட போ. நான் அந்த பழத்தெல்லாம் பறிச்சிட்டு வரேன். சரி, சீக்கிரமா வா. பூமிகா, இன்னும் பட்டர்ஃப்ளைஸ் வரலையா? இல்ல. பட்டர்ஃப்ளைஸ் கூட விளையாடிட்டே நாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுவோம். சரி, எங்க தூங்குவீங்க? அங்க ஒரு பெரிய மேக்னோலியா ட்ரீ இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு. நாங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போய் தூங்கிடுவோம். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. நீங்க ரெஸ்ட் எடுங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். என்ன இப்பவே தூங்குற? ரொம்ப தலை வலிக்குதுங்க. ஆமா, அனிகா வந்தாளா? ஆமா, இப்பதான் போனா. என் கண்ணுலயே படல. ஆமா, இன்னைக்கு என்ன கதையை அளக்கறா? அவ சொல்றது எல்லாமே உண்மைதான். அவ தோட்டத்துல நிறைய பழங்கள் இருக்கு. அப்புறம் விதவிதமான பூக்கள் இருக்கு. பட்டர்ஃப்ளைஸ் கூட விளையாடிக்கிட்டே மகிழ்ச்சியா வாழறாங்க. சின்ன பொண்ணு அவ. தினம் இங்க வந்தா எப்படி? அவங்க வீட்ல தேட மாட்டாங்களா? அவ அப்பா அம்மா கூட இல்ல. அவ ஃப்ரெண்ட் பூமிகா கூட இருக்கா. அவ வீடாவது எங்க இருக்குன்னு சொன்னாளா? அட, இங்க வீடு எதுவுமே இல்லையே. எல்லாமே கல்லறைகள் தான் இருக்கு. ஓ, அங்க ஒரு மேக்னோலியம் மரம் இருக்கு. அங்க போய் பாப்போம். ஓ மை காட். ச்சே. அம்மா, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இந்த பொண்ணுங்க நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல தான் சார் படிச்சாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேம்மா.
நான் ஜிகே ஸ்கூல்ல தான் சார் ஆயாமாவா வேலை பார்க்கறேன். இந்த பொண்ணுங்க அங்கதான் படிச்சாங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நானும் உங்க கூட வந்து உட்காரலாமா? ஓகே டீச்சர். ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட் போல இருக்கு. உள்ள ஒரு ஃப்ளவர் செடி கூட இல்ல. நாம செடி கொஞ்சம் நட்டு வைக்கலாமா? சூப்பர். எனக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நாளைக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு செடி எடுத்துட்டு வாங்க. ஓகே டீச்சர். சரி வாங்க கிளாஸ்க்கு போலாம். மேம் இது ரெட் ரோஸ். வீட்டு பக்கத்துல ஒரு நர்சரி இருக்கு, அதுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். வெரி குட். இது மேக்னோலியா டீச்சர். பெரிய மரமா வளரும், ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கும். வாவ் சூப்பர். நிறைய பேர் செடி கொண்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு சாட்டர்டே, ஸ்கூல் லீவு தான். விருப்பப்பட்டவங்க வந்தீங்கன்னா நாளைக்கு செடிங்களை நட்டு வைக்கலாம். நான் கண்டிப்பா வருவேன். ஆனா யார் வந்தாலும் வீட்ல சொல்லிட்டு தான் வரணும், சரியா? ஓகே டீச்சர். தம்பி அதிகமா குடிச்சிருக்க, ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போ. யோ வேலையை பார்த்துட்டு போயா. நண்பா அந்த பக்கம் போலீஸ் நிக்குது, வேற பக்கமா போங்க. தேங்க்ஸ் நண்பா, போலீஸ் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ என்னப்பா சமூக சேவையா பண்ற? ட்ரங்க் அண்ட் டிரைவா? வண்டியை ஓரம் கட்டு. சார் நான் எம்எல்ஏ பையன் சார், இது புடிங்க. முதல்ல சொல்ல வேண்டியதானே சார், அந்த பக்கம் ஸ்கூல் இருக்கு, பார்த்து போங்க. யோ அதான் காசு வாங்கிட்டல, அட்வைசர தேவையில்லை, வேலையை பார்த்துட்டு போயா. பெரிய மரமா வளரும், ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஐயோ லாரி.